திருவடி வணக்கம்மா. அனைத்தடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் அம்மா. அனைத்தடியார்களுக்கு திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலகி மலையாணி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமீத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அணிசடியார்களுக்கு திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். இன்னைக்கு நமக்கு உண்மை விளக்கத்துல 15வது அமர்வு ஆரம்பம். அடியார்கள்லாம் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா 33வது பாட்டாங்கய்யா அன்னைக்கு. அம்மா 32ன்னு நினைக்கிறேன். நடராஜ திருநடனத்தை 31 முடிஞ்சிச்சு, 32 எடுப்பாருன்னு நினைக்கிறேங்க. சரி சரி. திருவடி வணக்கம். அடியாரெல்லாம் புக் எடுத்து வச்சுட்டு வாங்க. சிவாய நம. ஐயா நீங்க வாருங்கள் ஐயா. 4 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலரு நல்லார் புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி இந்த 15வது அமர்வினை தொடங்குகிறேன். இதனை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும் அதனுடைய நிர்வாகியான பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும், திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும், நிர்வாகியான நமது ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும், இனி யூடியூபின் வழியாக கேட்க இருக்கிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் உச்சிமேல் சூட்டி ஓப்ப எதுகிறேன். இந்த ஞான நூலினை நமக்கு தந்தருளிய மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது ஞான தந்தையாகிய மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மொழிகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். சென்ற அமர்வில் நாம் நாதன் நடம் என்கிற தலைப்பிலே எப்படியெல்லாம் நாதன் நடம் செய்கிறார், அவருடைய அசைவு இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த விதமான இயக்கமும் இல்லை
நமது திருவிளையாடல்ல சிவாஜி கணேசன் ஒரு பாடல் பாடுவார். அந்த பாடல்ல சொல்லுவார், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிறது இதனோடு ஒப்பு நோக்கத்தக்கது. அவர் நின்றவுடனே அலைகள் நிற்கும், பறந்து கொண்டிருக்கிற பறவைகள் நிற்கும். இது போன்று அவர் அசைந்தவுடன் அத்தனை பொருள்களும் அசையும். எனவேதான் இறைவன் நமக்காக தில்லையம்பலத்திலும் நமது சிந்தையுள்ளும் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சென்ற அமர்விலே பார்த்தோம். அவர் கேட்ட வினாக்களிலே நாதன் நடம் ஏது என்கிற வினாவிற்கு விடையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் 5 எழுத்தை தன்னுடைய திருமேனியாக கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி ஆடும் பொழுது திரு 5 எழுத்து நமச்சிவாய என்று ஒன்று, சிவாய நம என்று ஒன்று. நமச்சிவாய என்பது இம்மை இன்பம் பெற வேண்டியவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். சிவாய நம என்பது மறுமை இன்பம் பெற வேண்டிய அன்பர்கள் சொல்ல வேண்டியது. அதை நடராசருடைய திருமேனியிலே எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது ஒவ்வொரு உறுப்பிலும் எந்த வேண்டும். தூக்கிய திருவடி என்ன, வயிறிலே ம, தோளிலே சி, முகத்திலே வ, முடியிலே ய. இப்படி நமச்சிவாய என்ற எழுத்தை வெவ்வேறு இறைவனுடைய உறுப்புகளிலே வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதே போல சிவாய நம என்கிற சூக்கும மந்திரத்தை மேலிருந்து பார்க்க வேண்டும். 4 கைகள் இருக்கும். 1 உடுக்கை ஏந்திய கரம், அதுல சி பார்க்க வேண்டும். அடுத்தது வீச்சு, கையை வீசிக்கொண்டிருக்கிற கரம், அதுல வ பார்க்க வேண்டும். அமைந்த கை, அதான் அபயகரம் என்று சொல்கிறோமா, அந்த கரத்தில் ஏவை பார்க்க வேண்டும். தீயேந்திய கரத்தில் நாவை பார்க்க வேண்டும். முயலகன் மீது ஊன்றி இருக்கிற திருவடியினை நாம் ம என்று சிந்திக்க வேண்டும். எனவே சிவாய நம என்பதையும் நமசிவாய என்பதையும் இறைவனுடைய அங்கங்களிலே எப்படி வைத்து பார்க்க வேண்டும் என்று நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். அப்படி பார்க்கிற பொழுது சென்ற அமர்விலே ஒரு சிறு குழப்பமாக புரிந்து கொண்டது போல் தோன்றியது எனக்கு. அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஜபம் பண்றதுங்கிறது ஒன்று, தியானம் பண்றதுங்கிறது ஒன்று. ஜபம் என்பது நமது ஜபமாலையை வைத்து நமது ஞானாசிரியன் சொன்ன மந்திரத்தை வாயினால் பிறருக்கு கேட்காத அளவிற்கு சொல்லி 108 முறை அல்லது 1008 முறை நமது வசதிக்கு ஏற்ப சொல்லி செய்வது, அது ஜபம் செய்தல். தியானம் செய்தது என்பது மனத்துக்குள்ளே ஒவ்வொரு எழுத்தாக ந, ம, சி, வா, ய என்ற ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி நடராசருடைய மேனியில் ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த உறுப்புகளிலே அமைய வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொண்டே மீண்டும் மீண்டும் சொன்னேமேயானால் அது தியானம். அதுல வாய் அசையவே அசையாது. வாயிலிருந்து நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எழுத்தா மனத்துக்குள் சிந்திக்கிறோம். இதுதான் தியானம். ஆக அதுல சில குழப்பங்கள் நிகழ்ந்தது போல் எனக்கு தோன்றியது. நான் சரியாக சொல்லவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே அதனை நான் இப்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கிறேன். சில பேர் என்ன நினைக்கலாம், சிவாய நம சொன்னீங்க, நமசிவாயன்னு சொன்னீங்க, ஓம் நமசிவாயன்னு சொன்னா அந்த ஓம்ங்கிற எழுத்தை நாம எப்படி சிந்திப்பது அப்படிங்கிற ஐயம் ஏற்படலாம். அதற்காகத்தான் நமது மனவாசகம் கடந்தார் அடுத்த பாடல், அதாவது 34வது பாடல். அந்த 34வது பாடல் ஓங்காரமே என்கிற தொடக்கத்திலே உள்ள பாடல். ஏன்னா எண்கள் சிலது வேறுபட்டு இருக்கலாம். அந்த பாடலை இப்பொழுது படிக்கிறோம். ஏன் குழப்பம்னு சொன்னோம்னா, சிலர் என்னிடம் பேசும்போது அந்த மாதிரி கொஞ்சம்
தெளிவற்ற நிலையில சொன்னார்கள். அதுக்காக தான் நான் இதை இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இப்ப ஓம் அப்படிங்கிறத எப்படி நாம சிந்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் சொல்கிறார்கள். இந்த பாடலை படிக்கிற முதல்ல. ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். எளிமையா சொல்லிட்டார். ஓங்காரம்ங்கிறது நல் திருவாசி ஓங்காரம். அப்ப நடராச திருமேனியினுடைய பின்பக்கம் ஒரு வட்ட வடிவத்துல இறைவனுடைய பிரகாசம் எப்படி வெளிப்படுகிறதோ அது போல திருவாட்சின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திருவாசின்னு இதுல போட்டிருக்காங்க. அந்த திருவாசி தான் நாம ஓம்காரம் என்று எண்ண வேண்டிய இடம். அப்ப ஓம் அப்படின்னு சொல்றோம்னா பின்னாடி இருக்கிற திருவாசியை நினைத்து கொள்ள வேண்டும். அதான் நல் திருவாசி அப்படின்னு சொன்னார். அப்ப இறைவனுடைய திருவுருவத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒளிவட்டமான திருவாசியை தான் நாம் ஓம் என்ற பொருளிலே நினைக்க வேண்டும். உற்று அதுக்குள்ளால அதுல இருந்து தோன்றி அதனில் நீங்கா அதை விட்டு நீங்காத. அப்ப ஓம்காரம் என்ற இடத்திலே இருந்து தோன்றி அதை விட்டு நீங்காத எழுத்தே நிறை சுடராம். நிறை சுடர்னா எரிகின்ற சுடர். அந்த சுடர் அந்த திருவாசியின் மீது ஒன்னா பொருத்தி இருப்பாங்க. திருவாசகம் அப்படியே திருவாசிங்கிறது அப்படியே முழுக்கையா இருக்காது. அது மேல ஒன்னா இருக்கும். அதை உற்று பார்த்தீங்கன்னா அது எரிகின்ற சுடர். அது எழுத்துக்களை குறிக்கிறது. அந்த ஓம்காரம் என்கிற ஓமிலிருந்து உண்டாகிய எழுத்துக்களை குறிக்கிறது. அப்படி அதுக்கு பேர் நிறை சுடர்னு பேரு. அந்த சுடரானது மேல் நோக்கி எரியும். ஏன்னா சுடரினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். எப்படி பிடித்தாலும் அது மேல் நோக்கி எரியும். எனவே மேல் நோக்கி எரிகிறார் போல அதன் மீது சுடரை வைத்திருப்பார்கள். எத்தனை வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா 51 வைத்திருப்பார்கள். அது என்ன கணக்கு 51ன்னு கேட்டா அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றிய எழுத்துக்கள் 51. எங்க 51 தோன்றது அப்படின்னு கேட்டா வடமொழியில 51 எழுத்துக்கள் இருக்கிறது. சில இடங்கள்ல 53 என்று சொல்கிறார்கள். நாம 51ன்னே வச்சுக்கிடுவோம். இந்த 51 எழுத்துக்கள் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் முதலாவது எழுத்துக்கள். எல்லா எழுத்துக்கும் எது கேட்டா இந்த 51 எழுத்துக்கள். இது வடமொழியில இருக்குது. இந்த வடமொழியில் இருக்கிற 53 எழுத்துக்கள் சிறப்புமா. அது அந்த நடராச சுத்திலும் இருக்கிற அந்த திருவாசியை போட்டிருக்காங்க பாருங்களேன். அதை சுற்றிலும் 51 எரி சுடர் நிறை சுடரை போட்டிருக்காங்க. அவ்வாறு எரி சுடரானது மேல் நோக்கி இருப்பதை காணுங்கள். அதுதான் சொல்றார். உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றவர் அறிவர். ஆங்காரம்னா நம்முடைய நான் எனது என்னும் செருக்கு. நமக்கு பொருளின் மீது என்னுடையது அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நான் செய்கிறேன்கிறது இருக்கும். அந்த நான்கிறது அகப்பற்றுன்னு சொல்றாங்க. பொருள் என்னுடையதுங்கிறது புறப்பற்றுன்னு சொல்றாங்க. அந்த நான் எனது என்ற 2 ஆங்காரமும் அற்றார் யார் முழுவதுமாக நீங்க பெற்றார்களோ அவர்கள் அறிவார்கள். எதை அறிவார்கள்? இந்த நாதன் நடனமாகிய நமச்சிவாய சிவாயம என்கிற நடனத்தையும் இந்த ஓம்காரம் என்கிற திருவாசியையும் அதிலே அமைந்திருக்கிற 51 எழுத்துக்களையும் அவர்கள் அறிவார்கள். யார் அறிவார்கள் கேட்டா நான் எனது என்ற செருக்கை யார் முற்றிலுமாக நீங்க பெற்றார்களோ அவர்கள் அறிவார்கள். சரி. ஆடல் அம்பலத்தான். அம்பலத்திலே ஆடக்கூடிய சிவனுடைய கூத்தினை அறிவார்கள். அணி அம்பலத்தான் அழகு பொருந்திய சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற பெருமானினுடைய ஆடலை அவர்கள் அறிவார்கள். இது பெற்றார் சிறப்பு அற்றார் பின் பிறப்பு அற்றார் பின். இவ்வாறு அம்பலத்தானினுடைய ஆடலை அறிந்தவர்கள் இது பெற்றார் அறிந்தவர்கள் பிறப்பு அற்றார் பின் பிறப்பு அற்றார் அவர்களுக்கு பிறப்பு இல்லை. அப்ப நடராசருடைய கூத்தினை அறிபவர்கள் யான் எனது என்ற செருக்கை
நீங்க பெற்றவர்கள், அவர்கள் அறிவார்கள். அவ்வாறு அறிந்தவர்கள் பிறப்பு அற்றார், அவர்களுக்கு பிறப்பு கிடையாது. அப்ப நடராசரை தரிசனம் செய்தால் முக்தி. ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு தலத்துக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. தில்லையிலே தரிசிக்க முக்தி என்று சொல்லுவார்கள். உடனே பஸ் ஏறி போயிட்டு சிதம்பரத்துல போய் என்னைக்கு தரிசனம் நடக்குதோ அன்னைக்கு போய் பார்த்து விட்டால் நமக்கு முக்தி உண்டு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. பின்ன என்ன? நடராசரை பார்க்க வேண்டும், நான் எனது என்ற செருக்கை நீக்க வேண்டும். அப்படி நீக்கி நம்முடைய நெற்றி பொட்டிலே இறைவனினுடைய திரு நடனத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி. அப்ப நான் எனதுங்கிற அகங்காரம் நீங்க வேண்டும். இந்த நடனத்தினுடைய இயல்பை, நடனத்தை பற்றிய அறிவை அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். நல்ல முக்கியமா இதை சொல்ல வேண்டியது, கவனிச்சிங்க. நம்ம இதை பத்தி அறிஞ்சிருக்கிறோம். இப்ப அறிவு வந்து விட்டது. நடராசர் ஆடுகிறார், ஒவ்வொரு ஒண்ணு இது இதுக்காக ஆடுகிறார்னு சொல்றோம், நமக்காக ஆடுகிறார்னு தெரியுது. ஆனால் அதை நாளடைவில் நாம் அனுபவமாக்கி கொண்டால்தான் நமக்கு உண்மையான நடராச தரிசனம் நமது புருவ மத்தியில் கிடைக்கும். அப்படி கிடைத்தவர்களுக்குத்தான் முக்தி. அப்ப தில்லையில் தரிசிக்க முக்தி என்று கேட்டால் அவ்வாறு தரிசனம் செய்ய வேண்டும். நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் நேரா பார்த்து பெருமானை பார்த்துட்டு சரி ரைட் அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த தரிசனம் கிடையாது. நம்ம ஆன்ம தரிசனம், ஆன்மா வந்து அதை தரிசனம் பண்ணணும். அப்ப யான் எனதுங்கிற பற்று நீங்க பெற்றிருக்க வேண்டும். இப்போ இதை பத்தி கொஞ்சம் விளக்குவோம். இந்த உலகம் வந்து 2 விதமாக சொல்லுகிறார்கள். ஒண்ணு பொருள் உலகம், இன்னொன்னு சொல் உலகம். பொருள் உலகம்னா உலகத்துல எல்லா பொருள்களும் இருக்கிறது பூரா பொருள் உலகம். அத சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா புவனம், தத்துவம், கலை அப்படின்னு சொல்றோம். இதுல பொருள் உலகத்துல உள்ளது பூரா புவனம், அது அந்த உலகம். தத்துவம், இதுல இருக்கிற அமைந்திருக்கிற பொருள்கள். கலை, இது எல்லாம் பொருள் உலகம். அதை விட்டுட்டு இன்னொரு உலகம், அது சொல் உலகம். அந்த சொல் உலகம் கேட்டா அத வண்ணம், பதம், மந்திரம் என்று சொல்லுவார்கள். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல், மந்திரம்னா சொற்றொடர். ஆக இந்த சொல்லுலகம் என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு எழுத்து, இன்னொன்னு சொல், இன்னொன்னு சொல் உலகம். இந்த வடமொழியில நான் முன்னாடியே சொன்ன 51 எழுத்துக்கள் இதுல அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். இந்த 51 எழுத்துக்களைத்தான் பித்ரு காக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். சாரி, மாதிரு காக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். மாதிரு அப்படின்னா தாயின்னு அர்த்தம். மாத்ரு பூதம்னு சொல்லுவாங்க. மாத்ரு காக்கரங்கள் அப்படின்னு கேட்டா தாய் எழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த 51 எழுத்துக்களுக்கும், ஏன்னா மற்ற எழுத்துக்கள் இதிலிருந்து பிறக்கிறது. எனவேதான் இதை தாய் எழுத்துக்கள் அல்லது மாதிரு காக்கரங்கள், மாதிருக்கா அக்கரங்கள் அப்படின்னு பேர். இந்த கரங்கள் 51ன்னு சொல்றோம். இதனால்தான் அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, கந்தர் அனுபூதியில 51 பாடல்கள் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும் அது இந்த நெஞ்ச கனகல்னு தொடங்குதுங்களா, அந்த பாடல்ல காப்பை விட்டுட்டு ஆடும்பரிவெல்ல இருந்து தொடங்கி உருவாய் அருவாய் உலதாய் இலதாய்ங்கிற பாடல் முடிகிற வரை 51 பாடல்கள் இருக்கின்றன. இது இந்த வடமொழியில இருக்கிற 51 எழுத்துக்களை குறிப்பிடுவனவாக உள்ளன. அப்புறம் இந்த சொல்லுலகம் அனைத்து மொழிகளுக்கும் மூலமாக இருப்பது எதுன்னு கேட்டா நாதம். இந்த சொல்லுலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் அடிப்படை எதுன்னு கேட்டா நாதம். நாதம்னா ஒலின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நாதம்ங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய தொடக்கம். பாத்தீங்கன்னா தத்துவத்துல நாதம் மேல இருக்கு, நாதம் ஒலி. அப்ப ஒலி தான் முதல்ல தோன்றியது. இத நம்ம சித்தாந்தம் 13ஆம் நூற்றாண்டுல சொல்லிச்சு. திருமூலர் 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிடுறார், நாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆனா அறிவியல் உலகம் ஒலியிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியதுங்கிறத இப்பன்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. எனவே நாதம் என்பது இதுக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா ஓங்காரம்.
இந்த நாதம் இருக்கு பாருங்க, இதனால இந்த நாதத்துக்கு வேறு பெயர் ஓங்காரம். ஓம் நமக்கு தெரியும், ஓம்ங்கிறது அ உ இம், இந்த மூன்றினுடைய சேர்க்கை தான் ஓம். இன்னும் கொஞ்சம் உள்ள சொல்லணும்னா இந்த ஓங்காரம்ங்கிறது 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 5 சொல்றீங்களே சார்னு கேட்டா, நாதம் பிந்துவும் இதுல சேர்த்துக்கணும். ஏன்னா அது ஒலி, அடிப்படை ஒலி. எனவே மொத்தம் 5 அ உ இம். சரியாச்சுங்களா? கூடவே நாதம் பிந்து ஆகிய 5ம் ஓமில் அடங்கியுள்ளன. நாம 3 சொல்றோம், உள்ளுக்குள்ள ஏற்படுவது நாதமும் பிந்தும். எனவே மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 5ம் தான் சூக்கும பஞ்சாக்கரம். முன்னாடியே ஒரு சூக்கும பஞ்சாக்கரம் சொல்லியிருக்கோம், சிவாய நம. அதை போன்றதுதான் இதுவும். எனவே நாதம் பிந்து அ உ இம் ஆகிய 5ம் சேர்த்து சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்கிறோம். இந்த சூக்கும பஞ்சாக்கரம் தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கரணங்களை இயக்குகிறது. அந்த கரணம்னா தெரியும், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ஐயும் இயக்கி நமக்கு பொருள் உணர்வை தருகிறது. எனவே பெருமான் அகர உகர மகர நாத விந்துக்களாக நின்று அப்படி இருந்து நமது அந்த கரணங்களை இயக்கி பொருள் உணர்வை ஏற்படுத்துகிறான். அதனால தான் மாணிக்க வாசகர் சொன்னார், உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. என் உள்ளத்துக்குள்ளால ஓங்காரமாக இருந்து அந்த கரணங்களை இயக்குவிப்பவன் இறைவன் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் அந்த தொடரில் சொல்லியிருக்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று என்று சொன்னார். அப்ப பொருளுலகத்திற்கு எவ்வாறு இறைவன் முதல்வன் இறைவனாக இருக்கிறானோ அவ்வாறுதான் இந்த சொல்லுலகத்திற்கும் இறைவனாக இருக்கிறான். அதனால தான் ஓங்கார வடிவத்துல இறைவனை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அருணகிரியார் இன்னொரு இடத்துல நாத விந்து கலாதி நமோ நம என்று சொல்லுவார். நாதமும் விந்தும் கலை ஆதி, கலை தொடங்கிய அனைத்து தத்துவங்களுக்கும் இறைவன் தான் முதல்வனாக இருக்கிறான். அதனால்தான் நாதவிந்து கலாதி நமோ நம என்று திருப்புகழில் அருணகிரியார் சொல்லுவார். அப்ப இந்த ஓங்காரத்துக்குள்ள இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதும், அதுல திருவாசியில் உள்ள சுடரானது 51ஆகவும் அவை வடமொழியில் உள்ள எழுத்துக்களையும் குறிக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது, இப்போ இது கோயில்ல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, கோயில் மிக பெரியதாக இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளால போயிட்டு நம்ம இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கருவறை பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு. கோயில் பெரியதாக இருக்கிறது, ஆனால் கருவறை மிகவும் சிறியதாக இருக்கிறது. பெருமான் அங்குதான் வீற்றிருக்கிறார். அது பார்த்தோம்னா ஒரு குகை போன்று இருட்டுல இருக்கும். நம்ம நினைக்கலாம், ஏன் இவ்வளவு பெருசா கட்டினவங்க அதையும் பெருசா கட்டி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, நமது முன்னோர்கள் அதையும் ஒரு கருத்தை கருதிதான், ஒரு செயல்பாட்டுக்கு தான் அதை மிகவும் சிறியதாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, நம்ம மனம் ஓரிடத்திலே குவிய வேண்டும். போய் நம்ம கும்பிடுறோம்னு வச்சுங்களேன், அப்படி கும்பிடும் பொழுது மனம் பறந்துபட்டு இருந்ததுன்னா குவியாது. அப்போ குவியணும்னு சொன்னா மிகச்சிறிய இடத்துலதான் நம் மனம், கருத்து எல்லாம், நம் மனம், மொழிமை அனைத்தும் ஒரு இடத்துல குவியும். அப்ப சிந்தனை குவிய வேண்டும் என்பதற்காகத்தான் கருவறை மிகவும் சிறியதாக உள்ளது, குகை போன்று அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம இடத்துல இருந்து பார்த்தோம்னா இருட்டுல இறைவன் கொஞ்சம் சற்று தெரிந்தும் தெரியாமலும் இருப்பார். நம்ம கூர்ந்து பார்க்கிறோம். அப்புறமா அந்த பூசை செய்பவர் தீபத்தை எடுத்து தீபாராதனை செய்கிறார். அப்படி தீபாராதனை செய்யும் போது ஓம்ங்கிற எழுத்தை வரைஞ்சு காட்டுவார். அப்படி ஓம்ங்கிற எழுத்துக்கு நடுவுல இறைவன் நமக்கு அருள்பாலிப்பதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கறதுக்காக தான் இறைவனை கருவறையில இருட்டில் வைத்திருக்கிறார்கள். அது நம் இதயம் போன்ற அமைப்பு, சன்னல் இல்லாத அமைப்பு. அப்ப இதயத்தில் ஓங்கார வடிவத்தில் இறைவன்
நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கருவறையை இருட்டா மிகச்சிறிய பகுதியில் சன்னல் இல்லாத இதயம் போன்ற இடத்திலே அமைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஓங்கார வடிவத்துல தீபாராதனை செய்யும் பொழுது, தீபத்தை ஓம்ங்கிற வடிவத்தில் காட்டுகிற பொழுது, நாம் அவற்றிற்கு இடையே அந்த உருவத்தை கண்டு தரிசித்து மகிழ வேண்டும். சரி, அப்படி கண்டு தரிசிப்பவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிறோம். அப்ப கண் என்ன பண்ணும், கண்ல இருந்து தாரை தாரையாக நீர் கொட்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா பெருமான் நமக்கு செய்திருக்கிற அருட்செயல்களை நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணீர் அழுது கொண்டே இருக்கும், கண்ணுல இருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். கை தன்னை அறியாமலேயே நம்ம தலைக்கு மேல போகும். மணிவாசகர் சொல்வார் இல்லைங்களா, கரங்குவிவார் சிறங்குவிவார்னு 2 வித குவிதலை சொல்லுவார். கரத்தை குவிப்பார்கள், சிறங்குவிப்பார்னா தலைக்கு மேல் குவிப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவார், அப்புறம் இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பால்ல தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். துவழ்கையர்னா விழுந்துருவாங்க, தொழுகையர்னா விழுந்து கும்பிடுவாங்க. தன்னை அறியாமலேயே விழுந்து விடுவார்கள், தன்னைத்தானே மறந்து போவார். அப்படி தன்னைத்தானே மறந்து போகிற போது அவர்களுக்கு தற்போதம், தற்பெருமை என்பது சிறிதும் இல்லாமல் போய்விடும். இதைத்தான் பெரிய புராணம் ஒரு பாடல்ல சொல்லுது. கையும் தலைமிசை புனை அஞ்சலியன, கையானது தலைக்கு மேல அஞ்சலி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகைமேன, கண் என்ன பண்ணுதான், மழை போல பொழிஞ்சுக்கிட்டே இருக்குதான், அது நிக்கவே நிக்கலையா, அதான் ஒழியாதே பெய்யும் தகைவியன. கரணங்களும் உடன் உருகும் பரிவின, நமக்கு இருக்கிற கரணங்கள் இருக்கு பாருங்க, கரணங்கள்னா உறுப்புகள், உள்ளுக்குள்ளால இருக்கிற மனம் மொழி மெய் ஆகியவை, அதாவது அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகியவை உருகிக்கொண்டே இருக்கும். நம்ம திருவம்பாவையில சொல்வார் இல்லைங்களா, தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பாய், தென்னாளுடைய சிவனே போற்றின்னு சொல்லலான்னு தென்னான்னு ஆரம்பிச்சாங்களாம். ஆரம்பிச்ச உடனே தீயை சேர்ந்த மெழுகை போல உருகி போச்சான். அதான் சொல்றார், உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தரைமிசை விழும். இவ்வாறு பார்க்கக்கூடிய பேரினை பெற்ற அந்த உடம்பானது தரையின் மீது விழும். தரையின் விழுந்த உடனே அப்புறம் இப்ப பார்த்தா அப்புறம் பார்க்க முடியாதே அப்படின்னு நடராசரை மீண்டும் எழுந்து பார்க்குமா. அதான் முன்பு எழுதரும் மின்தாள் சடையோடு நின்று ஆடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகிதல் அளவென்றால், அவருடைய ஆர்வம், அந்த பெருமானை பார்க்க வேண்டும்ங்கிற ஆர்வம் பெருகிற்றதுனால அளவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த நடனத்தை பார்த்தவர்களுடைய தன்மையை இதிலே சொல்லி இருக்கிறார். அப்ப நாம் பிறவியை நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் பெருமானை மனத்திலே வைத்திருப்பார்கள். இல்ல பிறவி இருந்தா போது அடுத்த பிறவி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு அவங்க பார்ப்பதோடு போய் விடுவார்கள். இந்த உணர்வுகள் எல்லாம் எப்ப தோன்றும்னு சொன்னா, யாருக்கு பிறவி வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அத்தகைய தன்மை உடைய அவர்களுக்குத்தான் இந்த உணர்வு ஏற்படும். நான் முன்னாடியே சொன்னது போல இந்த திருநடனத்தை பற்றிய அறிவு நமக்கு ஏற்படும். அந்த நடனத்தை பற்றிய அறிவை நாம் அனுபவமாக உணர்வு பூர்வமாக ஏற்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்தது போவோம். இறைவன் 3 நடனங்களை ஆடுகிறார், நல்லா கவனிக்கணும். ஒண்ணு ஊன நடனம், இன்னொன்னு ஞான நடனம், இன்னொன்னு ஆனந்த நடனம். இறைவன் ஆடுவது நமக்கு ஒன்றுதான் போல தெரியுது, ஒண்ணு போலதான் தெரியுது. ஒண்ணு ஊன நடனம், இன்னொன்னு சொன்ன ஞான நடனம், இன்னொன்னு ஆனந்த நடனம். இது என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒண்ணு ஞானம் இல்லாத நடனம் ஊன நடனம். ஊனம்னா ஒரு குறைபாடு உடையது. என்ன குறைபாடு உடையது? இந்த நடனம் நமக்கு பிறவியை தரும், உலக இன்பத்தை தரும், சிற்றறிவினை தரும். ஆக உலக நுகர்ச்சியும் சிற்றறிவும் வேண்டுமானால் நாம இந்த ஊன நடனத்தை பார்க்க வேண்டும். அப்ப ஊன நடனத்துல என்னதான் நடக்குது? ஐந்தொழில் நடக்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம், படைத்தல், காத்தல்,
அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களும் நடக்கின்றன. இந்த 5 தொழில்களுக்கும் தூல 5 தொழில்னு பேர். இது முன்னாடி நம்ம சொன்னதுதான். திரும்பவும் சொல்றேன், உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. சித்தாந்தம் படிக்கிறவங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கிற செய்தி அது. பின்ன என்ன செய்கிறார்? இந்த உயிருக்கு உடம்பை ஏற்படுத்தி, உடம்பை படைத்து இதனோடு பொருத்துகிறார். படைத்தல். காத்தல்னா இந்த உயிருக்கு குறிப்பிட்ட காலம் வரை, நுகர்ச்சி வரும் வரை அந்த உடம்பையும் உலக பொருள்களையும் பாதுகாக்கிறார். இதான் காத்தல். அடுத்தது அழித்தல், அதான் ஒடுக்குதல்னு சொல்லுவாங்க. எப்படி மாயையிலிருந்து உடம்பை உண்டாக்கினாரோ அதை போலவே இந்த உடம்பை மீண்டும் மாயையில் ஒடுக்குதல் அல்லது மறைத்தல். அது நாம சொன்னோம், பிறவி தோறும் பிறவி எடுத்து எடுத்து இந்த நுகர்ச்சியை அடைந்து இன்ப துன்பங்களை அடையிறதுனால இந்த ஆன்மாவுக்கு களைப்பு ஏற்படும். அந்த களைப்பு ஏற்படுவதை நீக்குவதற்காகத்தான் இறைவன் இந்த அழித்தல் என்கிற தொழிலை செய்கிறான். அப்படி அழித்தல்ங்கிற தொழிலை செஞ்ச உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ஏன் இறைவன் இவ்வளவு கொடுமையான செயல்களை செய்கிறார்னு நினைக்கிறோம். இந்த ஆன்மா இளைப்பாறுதல் பொருட்டு செய்கிறார் என்ற எண்ணம் இருந்தால் இறைவனுடைய தன்மை தெரியும். அதே போல மறைத்தல் சொல்லியிருந்தோம். இறைவன் தன்னை காட்டாது மறைத்து உலக பொருள்களில் நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார். அது மறைத்தல். அருளல் என்பது நமக்கு முக்தி பேற்றினை தருகிறார். முதல் 3 இந்த உடம்பிற்கு செய்யப்படுவது, அடுத்த 2 மறைத்தலும் அருளலும் ஆன்மாவுக்கு செய்யப்படுவது, நமது உயிருக்கு செய்யப்படுவதுன்னு பார்த்துருக்கிறோம். இப்ப இன்னொரு 5 தொழில் சொல்ல போறேன். அது சூக்கும 5 தொழில். அது என்ன சூக்கும 5 தொழில் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒடுக்க நிலையில, அது என்ன ஒடுக்க நிலைன்னு கேட்டா, நமக்கு உறக்கம்ங்கிறது ஒரு ஒடுக்க நிலை. தூங்குறோம். அப்பவும் இறைவன், நாம் தூங்கினாலும் கூட இறைவன் தூங்காமல் அவனுடைய 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நாம ஏதோ நமது வாழ்க்கையில ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கலுக்கு நாம அதையே நினைச்சுக்கிட்டு இது எப்படி தீருமோ தீராதோ அப்படின்னு நினைச்சிட்டு படுத்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் அதை மறந்து நாம கண்ணை இறந்து தூங்கி விடுகிறோம். காலையில எழுந்த உடனே அதற்கு ஒரு தீர்வு நமது சிந்தையிலே ஏற்படும். அவ்வாறு சிந்தையிலே ஏற்படக்கூடிய தீர்வை உண்டாக்கி தருபவன் பெருமான். ஆகவே இறைவன் நாம் தூங்கும் பொழுதும் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். பேரொழி காலம்னு ஒரு காலம் இருக்கு. அத முற்றழிப்பு காலம்னு சொல்லுவார். இறைவன் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் ஒடுக்கிடுவார். இங்க ஒரு நம்ம உயிர்ல இருந்து, அதாவது உயிர் இல்லை, உடம்புல இருந்து எல்லா பொருள்களையும், புல் பூண்டு அனைத்தையும் ஒடுக்கி மாயையில கொண்டு வச்சுட்டு பெருமான் மட்டும் தனித்து இருப்பார். அது பேரொழி காலம் அல்லது முற்றழிப்பு காலம், முற்றிலுமாக அழிக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல இறைவன் என்ன பண்ணுவாரு? தனியாவே இருந்துட்டு மீண்டும் இந்த தொழில்களை செய்வார். இந்த உயிர்களுக்கெல்லாம் உடம்பு கொடுப்பார். உலக புவனம் உண்டாக்குவார். தனு கரண புவன போகங்களை உண்டாக்குவார். திரும்பவும் அதுக்கு செய்யக்கூடிய தொழிலை இதுவும் 5 தொழில் செஞ்சாகணும். ஆக இந்த 2 நிலைகளிலும் செய்யக்கூடிய தொழிலுக்கு சூக்கும 5 தொழில் என்று பெயர். முன்னாடி சொன்னது தூல 5 தொழில். இப்ப ஒடுக்க நிலையில செய்யறது சூக்கும 5 தொழில். இன்னொரு 5 தொழில் இருக்கு. அதுக்கு பேரு அதிசூக்கும 5 தொழில். முன்னாடி பார்த்திருக்கிறோம். பூர்வ மத்தியில இறைவன் நடமாடிக்கொண்டு நமக்கு அறிவு விளக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? சின்ன குழந்தையா இருக்கிறோம். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு 3 மாசத்துல அது அந்த குழந்தை கவர்ந்துக்கிறது. அதுக்கு யார் அந்த அறிவை கொடுக்கறது? பிறகு கொஞ்சம் பார்த்தா அது எழுந்து தவழ்கிறது, அப்புறம் எழுந்து உட்காருகிறது, அப்புறம் நடக்குது. இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கத்தை இறைவன் உருவாக்கி தருகிறான். எனவே அதற்கு அதிசூக்கும 5 தொழில் சொல்றோம்.
நாம தூல ஐந்தொழில்ல தனித்தனியா இந்த 5 தொழில்களையும் விளக்குற மாதிரி இந்த சூக்கும ஐந்தொழிலையோ அதிசூக்கும ஐந்தொழிலையோ விளக்க முடியாது, அது கடினம். ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து நாம இந்த இறைவன் நம் ஒடுக்க நிலையிலும் நாம் நம்முடைய நனவு நிலையிலும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை 3 தொழில்களாக தூல ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் என்று 3 செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த 3ஐயுமே இறைவன் தன்னுடைய ஊன நடனத்தினால் காட்டுகிறார். அப்ப ஊன நடனம்ங்கிறது நமக்கு பிறவியை தரும்னு சொல்றோம். அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. பார்க்கலாங்களா? அடுத்த பாடல் 35வது பாடல். தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. நாடு என்றால் நாடுக, ஆராய்க, ஆராய்ந்து தெளிக என்று பொருள். என்ன பார்க்கிறோம்? இறைவனுடைய கையில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கிறோம். ஒன்று துடி இருக்கு. துடினா உடுக்கை. தோற்றம் துடி அதனில், அந்த துடிங்கிற தமருகத்தை அடிப்பதன் மூலம் தோற்றத்தை செய்கிறார். சரியா? அப்ப துடியேந்திய கையை தோற்றம் அப்படிங்கிற தூல ஐந்தொழில்ல உண்டாகிறது. சரிங்களா? அப்ப துடியதனில் தோற்றம் அப்படி வச்சுக்கணும். அப்ப உடுக்கை என்பது தோற்றம் அப்படிங்கிற தொழிலை காட்டுகிறது. தோயும் அப்படின்னா ஆன்மாவில் பொருந்தக்கூடிய திதி அமைப்பில், திதினா காத்தல், அமைப்பில்னா அமைந்த கரம். இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். துடியதனில் தோற்றம், அமைப்பில் தோயும் திதி. அமைப்பில்னா அமைந்த கரம், அது அபயகரம்னு ஒன்று இருக்கும். அந்த அபயகரமானது நமக்கு காத்தல் தொழிலை காட்டுகிறது. அடுத்தது அங்கினா நெருப்புன்னு தெரியும். சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். சங்காரம்னா அழித்தல், சங்கரன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கினா நெருப்பு. அப்ப தீயை பார்க்கும் பொழுது தீயேந்திய கரமானது அழித்தல் தொழிலை செய்கிறது. ஊற்றமாம், ஊற்றமாம்னா உறுதியாக. ஊன்று மலர்ப்பதத்தில், அங்க ஊன்றி இருக்கு பாருங்க ஒரு பதம். யார் மேல ஊன்றி இருக்கு? முயலகன் மீது ஊன்றி இருக்கு. அது அந்த திருவடியானது உற்ற திரோதம், மறைத்தல் தொழிலை காட்டுகிறது. உற்ற திரோதம், அப்படி திரோதம்னா மறைத்தல். அப்ப மறைத்தல். முத்தி, முக்தியை தருவது எது? நான்ற மலர்ப்பதத்தே நாடு. நான்றனா தொங்கியன்னு அர்த்தம், இங்க தூக்கியன்னு அர்த்தம். நான்ற மலர்ப்பதத்தே நாடுன்னா தூக்கிய திருவடி இருக்கு இல்லைங்களா, அது முக்தியை தரக்கூடியது. அந்த பாதத்துக்கு குஞ்சித பாதம்னு பேரு. தூக்கிய பாதம், நல்ல வளைந்த பாதம், நான்ற மலர்பாதம். அப்ப இந்த பாடல்ல சிறப்பு பாருங்க, ரெண்டுமே மலர்பாதம் தான். முயலகன் மீது ஊன்றி இருக்கிறது மலர்பாதம் தான். முக்தி தரக்கூடிய தூங்கிய பாதமும் மலர்பாதம் தான். அப்ப இறைவன் எவ்வளவு கருணையாளன்னு காமிக்கிறார் அதுல, மலர்பாதம். அப்புறம் ஏன் சார் முயலகனை ஊன்றி இருக்கிறார்? அந்த முயலகனை அழிச்சுள்ள, அவர் இறந்து போயிடல, ஆனா அவனுடைய சுதந்திரத்தை கெடுத்திருக்கிறார். அவர் சுதந்திரமா இல்லை, ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார், இயங்கிட்டு இருக்கார். ஆனா இறைவனை பார்த்துட்டு இருப்பார். அதே நேரத்துல அவருடைய சுதந்திரம், அதாவது அது மறைத்தல் தொழிலை காட்டுகிறது. இப்ப பாருங்க திரும்பவும், ஏன்னா இது புரியுதான்னு பார்த்தோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. 5 தொழில்கள் ஒண்ணுக்கும் என்னென்ன பொருளை காட்டுகிறது, எந்த கரங்கள் காட்டுகின்றது அப்படிங்கிற நினைப்பு வச்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தோற்றம், அதுக்கு துடி. அடுத்தது காத்தல்,
அதுக்கு வந்து அமைந்த கரம். அடுத்தது அழித்தல், அதுக்கு வந்து அங்கி, அங்கினா நெருப்பு. அடுத்தது மறைத்தல், முயலகன் மீது ஊன்றிய திருவடி. அப்புறம் தூக்கிய திருவடியான குஞ்சித பாதமானது நமக்கு முக்தியை தரக்கூடியது. எனவே 5 தொழில்களையும் 5 பகுதிகளாக, கரங்களாக நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இந்த குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஆக இதுல நான் முன்னாடியே சொன்ன உடுக்கைங்கிறது தான் நாதம் தோன்றுகிறதுன்னு சொன்ன. அந்த நாதம் தான் இந்த உலக உற்பத்திக்கு, உலகம் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி. ஆக 5 தொழில்களையும் இறைவன் செய்வதற்காகத்தான் இவன் இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆக இந்த உயிர்கள் வந்து நிறைய எண்ணிலை. அப்ப அவற்றிற்கு இந்த 5 தொழில்களையும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்பதனால தான் இந்த நடனம் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம கண்ணால தினந்தோறும் மனத்தளவுல திணைத்துணை நேரம் கூட மறக்காமல் இருக்க வேண்டும். ஒரு திருமந்திரம் ஒண்ணு சொல்லுது, வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும். நாம் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஞான நூல்களை படிக்கிறோம், திருமுறைகளை படிக்கிறோம். பூசித்துனா பூசனை செய்கிறோம், சிவபூஜை செய்கிறோம். மாமலர் கொய்திட்டு மலர் கொண்டு வந்து இறைவனுக்கு படைக்கிறோம். அப்ப பாசி குளத்தின் வீழ்கல்லாய், இந்த ஓமைய பார்க்கணும். பாசி குளத்தின் வீழ்கல்லா மனம் பார்க்கின், மனத்தை பார்த்தால். இப்படி மனம் எப்படி இருக்குன்னா, பாசி குளத்துல இருக்கிற கல் போல. பாசி குளத்துல ஒரு கல்லை விட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த குளத்து முழுவதும் பச்சை பசையல்னு மூடி இருக்கும் பாசியானது. அதுல ஒரு கல்லை போட்டோம்னா கல் விழுந்த இடம் மட்டும் கொஞ்சம் விலகி இருக்கும். கல் விழுந்து உள்ள போன உடனே திரும்பி மூடிடும். அதே போலத்தான் நம் மனம் இருக்கிறது. பூசனை செய்யறோம், இறைவனுடைய நினைவு இருக்குது. எப்பன்னா படிக்கும்போது இருக்கும், இல்ல பூஜை செய்யும் போது இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உலகியல் ஆன உடனே திரும்பி அது பூரா மூடிடும். அப்ப இவையெல்லாம் வெறும் சடங்குகள் ஆகிவிட்டன. உண்மையிலேயே அன்பு இருந்தால், அதால்தான் நேசத்து இருந்த நினைவு அறியாரே. இந்த திருமந்திரத்தை நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கு. வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தின் வீழ்கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற சோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இருந்த நினைவு அறியாரே. அப்ப இறைவன் மீது நேசம் இல்லாம இவ்வளவு செஞ்சாலும் அது பயனில்லை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாரு, இது வெறும் சடங்காகி போனது. அப்படி சடங்காக இல்லாமல் இருந்தால்தான் இறைவனுடைய திருநடத்தை அறிந்து கொள்வதும் அனுபவம் படுவதும் அதை உணர்வுபூர்வமாக உணர்வதும் தான் நாம் செய்ய வேண்டிய செயல். இது ஊன நடனம். இது நமக்கு பிறவியை தருகிறது. அடுத்து ஒரு நடனம் சொன்னேன், அது ஞான நடனம். அது எங்க ஆடுறாங்க, நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்ப ஊன நடனம் இது சொன்னீங்க சரி, ஞான நடனம் எங்க ஆடுறாங்க? அதுவும் தில்லையில தான் ஆடுறாரு, அதே நடனம் தான். ஆனா பாக்குறாங்க பாருங்க, அவர்களுடைய பார்வையில தான் அது ஊன நடனமா ஞான நடனமா ஆனந்த நடனமா அப்படிங்கிறது இருக்கு. நம் போன்ற சகலருக்கு, சகல வகை ஆன்மாக்களுக்கு, உலகியலாளர்களுக்கு, லௌகீகத்தில் இருப்பவங்களுக்கு பார்க்கக்கூடிய நடனம் ஊன நடனம். ஆனா இந்த உயிர்களுக்கு வீட்டை தர வேண்டும் என்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாம அப்ப பார்க்கிறோம், இந்த ஆன்மாவானது ஊன நடனத்தை பார்த்து 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 இந்த 36 தத்துவங்களுக்கும் நமக்கு வேறானவை. நாம் அதிலிருந்து விலக வேண்டும். அதிலிருந்து விலகி இறைவன் என்ற ஒரு அறிவுடை பொருளை, அறிவு பொருளை நாம் சேர வேண்டும் என்கிற எண்ணம் இந்த ஆன்மாவுக்கு வந்துடும். அப்படி ஆன்மாவுக்கு வந்த உடனே நாமும் சித்து பொருள் தான். நாம ஆனா நாம சொந்தமா அறியாது, யாரோ அறிவித்தால் அறியக்கூடிய பொருள் நாம. எனவே அறிவுடை பொருள், இதற்கு தூல சித்துன்னு பேரு.
நம்ம சித்து பொருள் தான், ஆனா நாமளே அறிந்து கொள்ள முடியாது. யாரேனும் அறிவிக்க அறிவு என்பதனால நமக்கு தூல சித்து. இறைவனுக்கு சூக்கும சித்து பொருள்னு பேர். அப்ப இறைவன் சூக்கும சித்து பொருள், நாம தூல சித்து பொருள். எனவே யாராவது ஒருத்தர் என்ன அறிவிக்கணும், அப்படி அறிவிச்சா நான் அறிந்து கொள்வேன். அப்படி இறைவன் என்னை அறிவிக்க செய்கிறான். உடனே நான் என்னை அறிவித்துக் கொள்கிறேன், நான் என்னை அறிந்து கொள்கிறேன். அறிந்து கொண்டு தலைவனையும் அறிந்து கொள்கிறேன். அப்ப எனக்கு என்று ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறேன். அப்ப என்னையும் எனக்குரிய தலைவனையும் அறிந்து கொண்ட ஆன்மாவானது நமக்கு உள்ள வாழ் முதலானது இறைவன்தான் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆக எனக்கு வாழ்வதற்கான கேபிட்டல் அவரு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நம்மளுடைய பார்வை வேறு விதமாக மாறிவிடும். அப்ப இறைவன் என்ன பண்ணுவாரு, சரி இவன் தான் இப்படி ஆணவ மலத்திலே கிடக்கிறான் அப்படின்னு தூக்கி அந்த இருட்டுல இருந்து வெளியில தூக்கி போடுவான். வெளியில தூக்கி போட்டு தன்னுடைய அருளினால, நேயத்தால, அருட்கருணையினால நம்ம தூக்கி ஆனந்த வெள்ளத்துல உள்ள தூக்கி போடுவான். அப்படி ஓடுவதாக நம்ம நினைச்சு இறைவனை பார்க்கிறோம் பாருங்க. அந்த நடனத்துக்கு தான் ஞான நடனம் என்று பெயர். முதல்ல சொன்னது ஊன நடனம், இப்ப நான் சொல்ல போறது ஞான நடனம். இப்ப நாம அந்த பாடலை பார்க்கிறோம். 36வது பாடல். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தான். திரும்ப ஒரு வாட்டி படிக்கிறார். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தான். எந்தையாருடைய பரதமானது இதெல்லாம் செய்யுது. என்னென்ன செய்யுது பாருங்களேன். மாயை தனை உதறலாம் தெரியும், கையை உதறதுன்னு சொல்றோம். அங்க உடுக்கையை நம்ம அடிச்சார்னு சொல்றோம், உடுக்கையை அடிக்கிறது. இங்க உதறுதல். அதே செயல் ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன பண்ணுது, அடியாருடைய மாயையை உதறுகிறது. உதறல்னா நீக்குதல். அப்ப துளியை அசைத்தல் என்பது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அவருடைய உணவிலிருந்து மாயையை உதறி விலக்குகிறது. அப்ப அங்க தோற்றம் துளியை இயக்குனார், இங்க மாயையை உதர்றார். ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலங்கள்ல மாயையை உதறிட்டார். மாயை தனை உதறி. அப்ப உடுக்கை சொல்லிட்டேன்னா, ஊன நடத்துல தோற்றம், ஞான நடத்துல மாயை நீக்கம். வல்வினையை சுட்டு, அங்க தீயானது நம்மை அழித்தல் தொழில். இங்க வல்வினையை சுட்டு நமக்கு இருக்குது இல்லைங்களா, கண்மம். அந்த கண்மத்தை முழுவதுமாக சுட்டெரித்து, இப்ப அது தெரியும். அப்ப அங்கிங்கிறது இங்க சுட்டெரிக்கிறது. எதை சுட்டெரிக்கிறது? நமக்கு உரிய வல்வினையை சுட்டெரிக்கிறது. அப்ப மாயை முடிஞ்சு போச்சு, கண்மம் முடிஞ்சு போச்சு. மலம் சாய அப்படின்னா தன்னுடைய வலி கெடுமாறு. மலம்ங்கிறது ஆணவ மலம். ஆக ஆணவ மலம்ங்கிறது தான் மூலமலம், நம்ம கூடவே வந்தது. அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மையானது, வலியானது கெடுமாறு அமுக்கி அதை அடக்கி, முயலான அடக்கி இருக்குது இல்லைங்களா. அப்ப நம்ம அங்க நம்ம மறைத்தல்னு சொன்னோம். இங்க ஆணவ மலத்தை அடக்கி இருத்தல். அருள்தான் எடுத்து, அவர் என்ன பண்றாரு, அருளால இந்த உயிரை எடுக்கிறார். பிறப்பு இறப்புக்கள்ல சுழன்று கொண்டிருந்த உயிரை வானு தூக்குறார். எதனால் எடுக்கிறார்? நேயத்தால் எடுக்கிறார். நேயம்னா அன்பு, இறைவனுடைய பெருங்கருணை. அப்ப இறைவனுடைய பெருங்கருணையினால இந்த
ஆணவ மலத்துல பிறப்பு இறப்புகளோடு சுழன்று இருந்த உயிரை அருள் நிலையில வச்சு அதை கொண்டு வந்து நேயத்தால ஆனந்த வாரிதியில் ஆனந்தமாகிய கடல்ல கொண்டு போட்டார். எப்படி பாருங்க இறைவன் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல், அழுந்தும்படி செய்தல். எந்த யார் பரதம்தான், எந்த யாரினுடைய இந்த பரதமாகிய திருக்கூத்து நம்மை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி இருக்கிறது. சரிங்களா? இதுதான் ஞான நடனம். நடனம் ஒண்ணுதான். பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு இது ஞான நடனமாக தெரிகிறது, பக்குவமற்ற ஆன்மாக்களுக்கு இது ஊன நடனமாக தெரிகிறது. ஊன நடனம் பிறவியை தருகிறது, ஞான நடனம் பிறவி அற்ற நிலையை தருகிறது. சாதாரணமா வெள்ளம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது வீட்டில் இருக்க பொருள்களை ரோடு இடையெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா இது ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளம், இந்த ஆனந்த வெள்ளம் எந்த விதமான தீதும் கிடையாது. அதனாலதான் மணிவாசகர் சொல்றார், தீதிலா நன்மை தரும் திருவருள், அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ள பொருள். எனவே நம்மள என்ன பண்றாரு, ஆனந்த வெள்ளத்துல தூக்கி அமுக்குறோம். அமுக்கின உடனே நாம அப்படியே ஆனந்தத்திலேயே இருக்கிறோம். பாருங்களேன், இதை இன்னொரு பாடல்ல சொல்லுவார் மாணிக்க வாசகர். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி. அவர் ஒரு வெள்ளத்துல அழுத்திருக்காராம். எந்த வெள்ளம்? கருணை வெள்ளம். அந்த கருணை வெள்ளத்துல என்னை அழுத்தின உடனே எப்படி இருக்கும் பாருங்க. கருணை வெள்ளத்தை அழுத்தி வினை கடிந்த வேதியனை, நம்மளுடைய வினையெல்லாம் நீக்கிட்டார். அப்ப வினையெல்லாம் நீக்கின உடனே, வினை கணக்கு சீரோ ஆன உடனே நம்ம பிறவி நமக்கு இருக்காது. சரியா? எனவே நம்ம அருளால் எடுக்கிறார், பார்க்கிறார் இந்த பக்கம் அப்படியே கேவல நிலையில கிடந்தது. இது ஆணவ மலத்தோட கிடந்தது, அழுக்குல கிடந்தது, கிடந்தது. இத தன்னுடைய அருள் நோக்கத்தால பெரும் கருணையினால வெளியில எடுத்தார். கொண்டு போய் ஆனந்த வெள்ளத்துல போட்டார். ஆனந்த வெள்ளம்னா தெரியும், அதுல சிறிது கூட துன்பம் இருக்காது. மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னு சொல்லுவார். அந்த மாறிலா மகிழ்ச்சிங்கிறத அந்த ஆனந்த வெள்ளம். சிறிது கூட தீமை இல்லாத ஒரு வெள்ளத்துல நம்மளை கொண்டு புகுத்தி இருக்கிறார். இதுக்கு கீவாஜா ஒரு விளக்கம் சொல்லுவார், அதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அதாவது ஒரு குடம் இருக்குது, ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டி நிறைய நீர் இருக்கு. நான் என்ன பண்றேன், அந்த குடத்துல மொண்டு வெளியில எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தேன்னா அந்த குடத்துல தண்ணியே இல்லை. எங்க போச்சுன்னு பார்த்தா அந்த குடத்தை ஓட்டை இருக்கு. குடத்துல ஓட்டை உள்ள குடத்துலதான் நம்ம தண்ணி மொண்டு வச்சிருந்துருக்கோம் போல இருக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இந்த ஓட்டையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். அதேதான், அந்த பெரிய தொட்டி நிறைய ஆனந்த அமுதம், சிவானந்த அமுதம் அதுல இருக்கு. நான் என்ன பண்றேன், என் உடம்புக்குள்ளால அதை நிரப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம உடம்புல 5 பொறிகள் என்கிற 5 ஓட்டைகள் இருக்கின்றன. 5 துளைகளின் வழியாக இந்த அமுதம் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருந்த உடனே நான் என்ன பண்றேன், கற்றவர்களிடத்துல போய் கேட்கிறேன், இதுக்கு ஏதாவது வழி உண்டா, இந்த சிவானந்த அமுதம் என்னுடைய உடம்புலயே இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்கிறேன். உடனே அவங்க சொல்றாங்க, இந்த 5 புலனையும் அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப தானாவே உள்ள இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் நினைச்சேன், இந்த 5ம் எனக்கு ஞானேந்திரியங்கள், இது ஞானம் வரக்கூடிய வழி. இதை அடைச்சிட்டோம்னா இந்த காயத்திற்கு, இந்த உடம்புக்கு ஞானம் வராதே போயிடும். இந்த உடம்பே அழிஞ்சு போயிடும். ஞானம் வரலன்னா உடம்பு அழிஞ்சு போயிடும். இது என்னது வழியா இருக்கு அப்படின்னு உடனே, இதுக்கு நாம கற்றவர்கள்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, சிவபெருமான்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறேன். சிவபெருமான் என்ன பண்றாரு, அப்படியே அந்த குடத்தை தூக்கி கொண்டு போய் அந்த தொட்டிக்குள்ள வச்சுட்டா இருக்கிற மாதிரி என்னை தூக்கி அந்த சிவானந்த வெள்ளத்து உள்ள போட்டார். அந்த தொட்டிக்குள்ள போட்டார். போட்டதோட இல்ல, போட்டு அமுக்குனார். அமுக்குன உடனே எந்தெந்த வழியா முதல்ல அமுதம் வெளியேறிச்சோ அந்த வழியா உள்ள வர ஆரம்பிச்சது.
அப்ப என் உடம்பு முழுவதும் சிவானந்த வெள்ளமுதா ஆயிடுச்சு, அதே நேரத்துல வெளியிலேயும் வெள்ளமுதமா இருக்கு. இப்படிப்பட்ட நிலை சிவனோடு நாம சேர்ந்து விட்டோம், சிவனோடு ஐக்கியமாகி இரண்டரை கலந்து விட்ட ஒரு நிலையாக இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த ஆனந்த வெள்ளத்து அழுத்தி அப்படிங்கிறத கீவஜ அற்புதமா சொல்லுவார். இதை நம்ம நினைச்சோம்னா இறைவனுடைய கருணை இந்த மாதிரி ஒரு நமக்கு பிறவி அறுதலை, ஒரு ஞான நடனத்தை இவ்வாறு காட்டுகிறார் அப்படிங்கிறத நாம அதாவது மாணிக்கவாசகர் இடத்துல சொல்வார், அற்புதமான அமுததாரகிகள் எற்பு துளைதோறும் ஏற்றி நண்பார். என் உடம்புல இருக்கிற எலும்பு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளால துளைகள் இருக்க, அதுக்குள்ளால கூட இந்த அமுதத்தை நிரப்பி வச்சிருக்க ஐயா, என்ன மனுஷையா நீ அப்படின்னு இறைவனுடைய கருணையை நாம் ஒவ்வொரு அணு அணுவாக சிந்திக்க வேண்டும். இந்த நடனம் ஆனந்த நடனம். அப்ப முன்னாடி சொன்னது இந்த நடனம் ஞான நடனம். அப்ப ஊன நடனம் பிறவியை தரும், உலக நுகர்ச்சியை தரும். ஞான நடனம் என்பது நமக்கு பிறவி அறுதலை தரும், பிறவியே இருக்காது என்ற நிலை. நடனம் ஒன்றுதான். அந்த நடனத்தை பார்க்கக்கூடிய உயிர்களின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அது ஊன நடனமாகவும் அடுத்தது ஞான நடனமாகவும் தெரிகிறது. அடுத்த நடனம் ஆனந்த நடனம். இந்த ஆனந்த நடனம் என்பது ஜீவன் முத்தர்களுக்கு உரியது. இந்த ஜீவன் முத்தர்களுக்கு உரிய ஆனந்த நடனத்தை பார்ப்போம். இப்போ இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன சொல்லுங்க ஐயா. அப்ப இந்த 5 தொழில்களும் இதுக்குள்ள நடக்குது இல்லைங்களா? 37வது பாடல்ல மாயைதனை உதறி மலம், மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமைக்கி அருள்தான் எடுத்து அப்படிங்கிற பாடல்ல நடக்குதுங்கம்மா. நான் அதாவது தனித்தனியா இந்த தொழில்களை சொல்ல முடியாதே தவிர நாம பார்க்கிற போது இந்த தொழில் நமக்கு பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி இது ஞான நடனமாக தெரிகிறது. இப்ப அமைந்த கை இருக்கு பாருங்களேன், அது நமக்கு தேற்றத்தை தருகிறது. நல்லா இரு, இனிதாக வாழுங்கள் அப்படின்னு சொல்ற கை. அதே போல தீயேந்திய கைகள் தான் வினைகளை கெடுக்கிறதுன்னு சொன்னோம். அதே போல நாம எல்லாமே அதாவது திருவடியை நிறுத்தி இருக்கிறது திருவடியை ஊன்றி இருக்கிறது பாருங்க, அது ஊன்றிய திருவடி மலத்தை மிதித்திருக்கிறது, ஆணவ மலத்தை மிதித்திருக்கிறது. ஆக 5 தொழில்களும் இப்பவும் நடக்கும். ஆனா 5 தொழில்களை அந்த தொழில்களை நாம பார்க்கிற முறை இப்படி பார்க்கிறோம். அருளால எடுக்கிறார், அந்த தூக்கிய திருவடியால நமக்கு எடுக்கிறார், பெருங்கருணையிலால செய்கிறார். ஆக 5 தொழில்களும் இப்பொழுதும் நடக்கிறது. நாம பார்க்கிற கண்ணுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆக 5 தொழில்களும் இதுலயும் நடக்கும். ஆக நடனத்தில் அவர் செய்கிற தொழில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும். நாம் பார்க்கும்போது இப்ப பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி வல்வினையை உதறுவாரு, நம்ம வினையை சுடுவாரு, இந்த மாதிரி செயல்களை செய்வார். ஆக பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி 5 தொழில்களையும் செய்கிறார். இப்ப நாம சொல்ல போறது ஆனந்த நடனம். இந்த ஆனந்த நடனம் அப்படிங்கிறது 37வது பாடல் என்னுடைய புத்தகத்துல, உங்களுடைய நூல்கள்ல வேற மாதிரி இருக்கும். அந்த பாடலை படிக்கிறேன். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. திரும்பவும் படிக்கிறேன். மோன அந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. மோன அந்தம், மோனம்னா மௌனம், மௌனத்தினுடைய எல்லை மோனம். அப்படி வச்சு மௌனம் இருக்கு பாருங்க, அதனுடைய கடந்த நிலை, உச்ச நிலை மோனம். மோன அந்தம் அப்படின்னா மோனம் எங்க போய் முடிகிறதோ அந்த முடிந்த நிலையில மாமுனிவர், அந்த நிலையில நிற்கக்கூடிய முனிவர்கள் அல்லது ஞானிகள். அப்ப சிலர் பாத்தீங்கன்னா மௌனமா இருப்பாங்க, மௌன விரதம் இருக்கிறேன்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க,
நடராசரை விட அதிகமான நாட்டியமா கைகாலெல்லாம் ஆட்டி கீட்டி அதை செய் இதை செய்யணும் அப்படியே வாய் பேச மாட்டாங்களே தவிர மீது எல்லாத்தையும் நடிப்பால காட்டுவாங்க. அவங்க அப்படிலாம் காட்டுறதை விட அவங்க பேசியே விட்டுறலாம். ஆக அந்த மௌன விரதத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அது மௌனம். மௌன விரதம்ங்கிறது மனம் சிந்தை, அதாவது பேசுறது மட்டும் கிடையாது, நம்ம சிந்தை உட்பட அடங்கி இருக்க வேண்டும், சலனமற்று இருக்க வேண்டும். அதுதான் மௌனம். அதுதான் அருணகிரியாருக்கு உபதேசமாக வந்தது. சும்மாயிரு சொல் அற. சும்மாயிருன்னு சொன்னா எப்படி நடுக்கடல்ல எந்த விதமான அலையும் இல்லாம அப்படியே சலனமற்று இருக்குமோ அந்த மாதிரி மனத்தில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கிற நிலைதான் சும்மா இருத்தல். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சும்மா இருன்னா எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு. அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலையில அந்தமானன்னா மௌனத்தினுடைய உச்சமான மௌனம் என்கிற நிலையில் அதனுடைய முடிவில் இருக்கக்கூடியது. அதுதான் ஞான வரம்புன்னு சொல்றோம். மௌனம் என்பது ஞான வரம்பு. அப்ப மௌனத்தினுடைய உச்சிக்கு போயிடும். அங்க போன உடனே அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு மும்மலத்தை மோசித்து இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை முற்றிலுமாக அறவே நீக்கி, மோசித்தல் அப்படின்னா முற்றிலுமாக நீக்குதல் அர்த்தம். இப்ப உதாரணமா நீ முதலுக்கே மோசம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவான். யாராவது கடன் திருப்பி தரலன்னு வச்சுக்கீங்களேன், அதை என்ன பண்ணுவான், முதலுக்கே மோசம் செஞ்சுட்டப்பா நீ. அப்ப மோசம் என்பதுல இருந்தா மோசித்தல்ங்கிறது வருது. மோசித்தல்னா முற்றிலுமாக நீக்குதல். அப்ப மும்மலத்தை மோசித்து, அப்ப ஞான வரம்பிலே நிற்கக்கூடிய மோனத்தினுடைய முடிவிலே நிற்கக்கூடிய இந்த முனிவர்கள், உயர்ந்த ஞானிகள், இந்த மும்மலத்தினுடைய வாசனையையும் அறவே நீக்கி தான்ங்கிறது நான், அந்தமான இடத்தை, அந்தம்னா முடிவு, நான்கிறது எங்க முழுசா போயிருச்சுன்னு பாருங்க. யான் என்னும் செருக்கு அழிந்து முடித்து போன நிலையில தங்கியிடும் விளங்கி தோன்றுகிற ஆனந்தம், சிவானந்தம் என்கிற அமுதத்தை மொண்டு கண்களாலே மொண்டு அருந்துதற் பொருட்டு. அப்ப அந்த முனிவர்கள் ஞான எல்லையிலே, மோனத்தினுடைய எல்லையிலே நின்று இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் மும்மலத்தையும் மோசித்து முழுவதுமாக நீக்கி யான் என்கிற செருக்கு முற்றிலுமாக போன இடத்துல விளங்கி தோன்றக்கூடிய சிவானந்த அமுதம், அதை நாம் கண்களால் மொண்டு அருந்துதற் பொருட்டு, அதான் மொண்டு அருந்த நின்று ஆடல் காணும். நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறார் பெருமான். அந்த ஆடலினுடைய காணும் அருள்மூர்த்தியாய் தன்னுடைய திருவருளையே காணும் வடிவமாக கொண்டு பக்கத்துல சிவகாமி அம்மை நிக்கிறாங்க. அது அவர்களுடைய அருள் வடிவம். இவங்க ஆடிட்டு இருக்கார் நடராசர், பக்கத்துல சிவகாமி அம்மை நிக்கிறாங்க. அந்த அம்மை காணுமாறு, காணும் அருள் மூர்த்தியாக, காணும் அருள் மூர்த்திங்கிறது இங்க திருவருளையே காணும் வடிவமாக கொண்டு. அப்ப காண்றது யாருன்னா உமையம்மை தான் காண்றார். அப்ப பெருமான் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார், பக்கத்துல உமையம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நமக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து, நடராச பெருமான் இயற்றக்கூடிய கூத்துல பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப என்ன, மோனத்தினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய ஞானியர்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலங்களினுடைய வாசனையையும் நீக்கி யான் எனது என்ற செருக்கை முற்றிலுமாக அழித்து அவர்கள் கண்ணினால் மொண்டு அருந்தக்கூடிய அளவிற்கு சிவானந்த அமுதம் பெருகுமாறு உமையம்மை காண இறைவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூத்தினை நாம் ஞான நடனம் என்கிறோம். இந்த ஞான நடனம் என்பது ஆனந்த நடனம் என்கிறோம். இந்த ஆனந்த நடனம் என்பது ஜீவன் முக்தர்களுக்கு உரியது. அப்ப முதல்ல சொன்னது ஊன நடனம், அது நம் போன்ற ஆன்மாக்களுக்கு உரியது. அடுத்தது ஞான நடனம், அடுத்தது ஆனந்த நடனம்.
அந்த ஆனந்த நடனத்தை கண்டு கழித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டா ஜீவன் முக்தர்கள், உமையம்மை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமக்காக பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் நமக்காக ஆடுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவர் சொல்றார் இந்த உரையாசிரியர். புளிய நாக்கில போட்டுதான் சுவைச்சாதான் நாக்கு ஊறுன்னு கிடையாது. புளிய பார்த்த உடனே முன்னாடி இருந்த அனுபவத்தினால அதை பார்த்ததும் நம்ம நாக்குல எச்சில் எப்படி உருவாகிறதோ ஊறுகிறதோ அதை போல பெருமானை பார்த்த உடனே பெருமானே அப்படிங்கிற அந்த அருளார் அமுதம் நமக்கு உள்ளுக்குள் ஊறும் என்று சொல்கிறார். அப்ப ஆக பக்குவமுடைய ஆன்மா அவங்களுக்கு ஊன நடனமா தெரியும், சிலருக்கு ஞான நடனமா தெரியும், சிலருக்கு ஆனந்த நடனமா தெரியும் சொல்றீங்களே, அது என்ன பக்குவ நிலை? அப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஐயா தர்றார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 5 வயது தான் வச்சுங்களேன், மிக குறைந்த வயது. அந்த பெண் ஒரு ஆடவனை பார்க்கிறார். அதுக்கு எதுவும் தோன்றாது, சிறிது அளவு கூட அதுல ஒரு இன்பம் தோன்றாது. அந்த குழந்தை அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கும், இதுவும் விளையாண்டுட்டு இருக்கும். அதே உரிய பருவம் வந்த உடனே ஒரு 15 வயசு அல்லது 16 வயது பருவமங்கையாக ஆன உடனே அந்த ஒரு ஆடவனை பார்த்ததும் நாணம் தானாகவே வரும். அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்பர். நான் பார்க்கிறப்ப அவங்க என்னை பார்க்கல, ஆனா நான் பார்க்காதப்ப என்னை பார்த்து மெதுவா சிரிப்பாம்பார். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்கால் கால் தான் நோக்கி மெல்ல நகும்பர். இதுதான் பக்குவமுடைய ஆன்மா. ஆக பக்குவமுடைய பெண்ணிற்கு எப்படி ஒரு ஆடவனை பார்க்கிற பொழுது அந்த இச்சை தோன்றுகிறதோ, அதே போல பக்குவமுடைய ஆன்மாவுக்கு இறைவனை பார்த்த உடனே அது ஞான நடனமாக தோன்றும், சிலருக்கு ஆனந்த நடனமாக தோன்றும். நம் போன்ற சகல வகை ஆன்மாக்களுக்கு அது ஊன நடனமாக தோன்றும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எனவே இவ்வாறு இறைவன் ஒரே நிலையில் ஒரே நடனத்தை 3 விதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிற பெருமானை நம்ம வீட்டில் வைப்பதற்கு பலர் தயங்குகிறார்கள். ஒருத்தர் சொல்றார், சார் நடராசரா ஆடிக்கொண்டிருப்பவரா, அவர் நம்ம வீட்டுல வச்சுட்டோம்னா ஊடு ஆடி போகும் சார். என்ன பாருங்க, இது நமக்காக ஆடுகிறவனுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுக்கலன்னா அப்புறம் எங்க கொடுப்பீங்க? அதனால நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிற பெருமானை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து வழிபடுவோமாக என்று இந்த அமர்விலே 3 விதமான நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த அமர்விலே நாம் நடராச பெருமானை துதிப்பதன் மூலம் பெறக்கூடிய பயனை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி இதுவரை கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்க. அருமையான ஒரு கருத்துங்க. சிறப்பு சிறப்பு. 30 பாயிண்ட் எடுத்திருக்கேங்க. நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாயிண்டா 30 பாயிண்டா எடுத்து குறிச்சு வச்சிருக்கிறேன். அவ்வளவு அருமையான ஒரு கருத்தை எடுத்து இன்னைக்கு இதை சொல்லி 34வது பாடல் தான் எடுத்திருக்கீங்க. அந்த ஓங்காரம் அப்படின்றதுக்கு, ஓங்காரம் என்ற இடம்னா திருவாசி, அது இறைவனுடைய ஒளிவட்டமா இருக்கக்கூடியது, அது ஓங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2வது பாயிண்ட் உற்று, அது ஓங்காரத்தில் தோன்றி அது நின்று நீங்காமல் இருக்கக்கூடியது, அதான் முதல் எழுத்து அப்படின்றத 2வது வரிங்க 2வது இது கொடுத்திருக்கீங்க. 3வது பாருங்க, ஆங்காரம் அற்றார் அறிவார்ன்ற, அதாவது யான் எனது என்ன, அந்த 51 எழுத்து, அந்த 51 எழுத்து வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து இதனை அறிந்து வழிபடும் போது எனது யான் என்ற செருக்கு நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் இந்த மாதிரிலாம் செருக்கு போயிடுச்சுன்னா நமக்கு இனி பிறப்பே இருக்காது அப்படின்ற அந்த கருத்தை எடுத்து அழகா எடுத்து சொல்லிக்கியா. அடுத்ததாக முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது சின்ன நம்மள மாதிரி ஆன்மாக்களுக்கு தான் முக்தி கிடைக்கும், நம்ம அறிந்து கொண்டதான், அதான் ஆன்ம தரிசனம், நம்ம அறிந்து கொடுக்கக்கூடிய தரிசனமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இறைவனுடைய திருவரும்னா 2 உருவம்னு சொன்னீங்க. அதுக்கு பாருங்க அழகா கருத்து சொன்னீங்க, பொருளுலகம் சொல்லுலகம். அது பொருளுலகத்துக்கு புவனம் தத்துவன்ற 2 சொல்லியிருக்கீங்க. சொல்லுலகம் எழுத்து சொல்லு 2 இது இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்க. இதுல
நாதம் என்பது சித்தாந்தம். ஓங்காரம்ன்றது 11ஆம் நூற்றாண்டிலே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா 2ஆம் திருமூலர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து உதாரணமா எடுத்து கொடுத்திருக்கீங்க. அடுத்ததாக பாருங்களேன், அந்த மொழியா இருக்கட்டும் மூலமா இருப்பது நாதம் தான் அப்படி 4வது பாயிண்ட். அது 5வது பட்டு அந்த 5 ஓங்காரம்னு 5 கூறுகளை உடையது. அதான் ஆ ஊ இம் விந்து நாதன்றத அந்த 5 பிரிவை நம்ம எடுத்து கொடுத்திருக்கின்ற அழகா விளக்கம் எடுத்து கொடுத்த 5 பிரிவு நாத விந்து அப்படின்ட்டு. அடுத்ததாக 6வது பாயிண்ட் பாருங்க, இந்த உகர மகர நாத விந்துக்கிறான் அந்த கரணங்கள் அது நமக்கு என்ன பொருள்னா வந்து நம்ம தருகிறான் பெருமான் அப்படின்ற அந்த 6வதுக்கு. அப்புறம் 7வது அதுதான் ஒரு பாட்டு சொன்னீங்க, உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமா நின்ற அந்த பாட்டு மணிவாசகர் பெருமானும் நம்ம உணர்த்திருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓங்காரம் நின்றுக்குது, அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த சொல்லுலகத்து இறைவனாக இருக்கிறாரு அப்படின்ற அந்த பாடலோட விளக்கத்தை முடிச்சிங்க. அதுக்கப்புறம் 51 அந்த எண்ணிக்கை சுற்றுக்குது, எண்ணிக்கையில சுடர், அது சுடராக இருக்கக்கூடியது. அந்த திருவாட்சியில இருக்கிற 51 இடமும் இருக்கிறது சுடரு அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் அந்த எண்ணிக்கை சுடருக்கு மாதிருக்கா கரங்கள் என்ற அந்த எழுத்துக்கு உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த கந்தர் அனுபதியோட பாடலையும் 51 பாடல் இருக்கு அப்படின்றது. அடுத்த 7வது பாருங்க, அந்த மூலஸ்தானத்து எப்படி இருக்கும், சாமியுடைய கருவறை எப்படி இருக்குன்னா நம்ம இதயம் போன்ற நம்ம உடம்புலயும் அப்படிதான் இருக்கு, அந்த இதயம் போன்று இருக்கின்றதுன்றதை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த எப்படி நம்ம ஓங்கார வழி இருக்கிற உறைவுடன் எப்படி எல்லாம் காணணும், அந்த திருவுருத்தை மனநிலையில எப்படி எல்லாம் நிறுத்தி பழக்கப்படுத்தணும் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து சிறப்பா கொடுத்தீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்தீங்க, எப்படி ஏன்னா நம்ம வணங்கணும் இறைவனை அப்படின்னு கரங்குவிவார் உள்மகிழ் கோண்கழுகள் வெல்கன்ற மாதிரி அதை கரங்குவிக்கணும், உள்மகிழணும், அந்த உருகி நம்ம இறைவனை விடணும். அது இன்னிசை வெணியார் யாழின ஒரு பாடலையும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த பெரிய பிராணத்தை பட தலையும் கையும் கூப்பி நம்ம எப்படிலாம் வணங்கணும், அந்த அப்படியே அந்த திருக்கூத்த அந்த தரிசனம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நிலையா எடுத்து அழகழகா அந்த பெருமானை நினைச்சு நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்யணுன்றத அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அது உணரணும், உணர்வு ஏற்படணும். நடனத்தை நம்ம நடனத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். அந்த நடனத்தில் ஒவ்வொரு சிறப்பு என்ன அப்படின்னு கண்ணீர் மல்லியும் நினைச்சது மாதிரி வழிபாடு செய்யணும். அப்பதான் நம்மளோட பிறவிய அதான் ஞானிய அந்த யாரு அடைவாங்கன்னா ஞானியத்தான் அது மாதிரி கடுப்பாங்க. ஆனா நாம வந்து அது மாதிரி நடனத்தை கண்டு தரிசனம் பண்ணணும். நான் மட்டும் மேலோட்டமா பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அது ஒவ்வொரு நடனத்தை சரிப்பு அவர் கையில என்ன வச்சிருக்காரு, அது அருளடா மறைக்கிறதா காக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு நிலையா நம்ம நடிச்சு சிந்திச்சு பார்த்து அதை நினைச்சே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத அந்த ஊன நடனத்தை பத்தி சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அந்த ஊன நடனமே என்னன்னா 5 தொழில செய்கின்றது. அதான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல்ன்றது அந்த ஒவ்வொரு விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்க. இந்த நடனம் வந்து உலக இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி அந்த 5 தொழிலையும் பத்தி என்ன சிறப்பு அப்படின்றத சொன்னீங்க. அத சுருக்கமா 5 தொழில் ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. அது நம்ம படைத்தலுக்கு காத்தலுக்கு அழித்தலுக்கு மறைத்தலுக்கு அருளுதலுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன நிலையை கொடுக்கின்றது அப்படின்ட்டு ஒவ்வொன்னா ஒரு சிக்கல் நினைத்துக்கொண்டு அது எப்படி தீர்ப்பதுன்னு பார்த்தா கண்ணன்னு நம்ம தூங்கி விடுவோம்ல, அது மறுநாள் கண் விழுத்து பார்த்தா நமக்கு தெரியாது, அது தெளிவு ஏற்படும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அழகா விளக்கம் எடுத்துக்க அந்த 5 தொழிலுக்கு விளக்கம் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்ததா 12வது பாயிண்டா எனக்கு அதிசூக்கமா 5 தொழில்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 5 தொழில புருவ நடுவில் நின்று நம்ம கருவியோடு சேர்ந்து நம்ம வந்து என்னது அதை விடாம சிந்திச்சுட்டே இருக்கணும்ன்றத அதிசூக்கமாயிட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம அந்த நடனத்தை நம்ம அனுபவிக்கணும். அத ஊன நடனத்தை பெயர் விளக்கம் கொடுத்தீங்க. சூழம் சூக்கமா அதிசூக்கமா அந்த 3 வகை தொழில் 5 தொழிலும் அது இருக்குது. ஊன நடனம் வந்து ஒன்றாவித்திரம் எல்லாம் சொல்றோம், ஆனா இது வந்து உலக நுகர்ச்சியும் சிற்றறிவும் தரக்கூடியதுன்றது 13வது விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது ஞான நடனம் போகணும். ஞான நடனம் எப்படின்னா அந்த ஞானம் நமக்கு உணர்த்துவது இந்த செய்யல இந்த பாடலுடைய இவ்வளவு பாத்துறது வரைக்கும் 34வது பாடல் தான் இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக 35வது பாடல்ல துடி. அப்பா ரொம்ப அருமையான, எனக்கு துடினா தெரியல, அப்பதான் சொன்னீங்க. துடினா என்னன்னா அந்த தோற்றம் 5 தொழில் பண்ற தோற்றம் உடுக்கி அந்த சத்தம் சொன்னீங்களா துடி, அதான். அதுக்கப்புறம் அந்த படைத்த தொழில், அதுக்கப்புறம் அவர் கையில இருக்குல்ல திருக்கையில் இருக்கு இல்லையா, அது காத்தல் தொழில் அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அங்கினா அழித்தல் தொழில், மலர் பார்த்தனா நமக்கு என்னது மறைத்தல் தொழில செய்யறாரு. அதுக்கப்புறம் பிறவி நின்ற 5வதாக இருக்கக்கூடிய
பிறவி நின்று எடுத்து பேரின்பத்தை வைத்து அருளக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை விளக்க எடுத்து கொடுத்தீங்க. அதை உடுக்க வந்து ஒளியையும் அபயகரம் காத்தல் தொழிலையும் இயங்கி இருக்கிற அந்த அழித்த நெருப்பு வந்து அழித்த தொழிலையும் ஒரு காலை ஊட்டி இருக்கிற மறைத்தல் தொழிலையும் காலை தூக்கி அடியில காலை உயர் தூக்கி அருள தொழிலையும் சொல்லி ஒவ்வொன்றையும் அந்த 5 நிலையும் எடுத்து கொடுத்தீங்க. அது 14, 15, 16வது அந்த குறிப்பெடுத்து எழுதி வச்சிருக்கேங்கய்யா. அப்புறம் நம்மள என்ன பண்ண சடங்காகி போயிடுச்சு, நம்மனா என்னத்து எல்லாத்தையுமே சடங்கா நினைச்சா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 5 தொழிலோட என்ன எப்படிலாம் விளங்குது என்று நம்ம விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு அந்த முயலகன் மீதுள்ள திருவடிதான் மரத்தலை தருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டான ஒரு நமக்கு பெருமான் வந்து இவ்வளவும் சொல்லிட்டு அந்த மரத்தலை எப்படிலாம் செய்யறாரு அருள் புரியுறாருன்றதே அதையும் எடுத்து கொடுத்தீங்க. அத பாசங்கள்லாம் நீக்கணும், பாசங்கள்லாம் நீக்கிடாதான் நமக்கு இந்த ஒரு பேரின்பம் வழங்கும். அதுதான் என்னது கூத்தப்பருடைய திருவடி அப்படின்னு 17வது நிலையில இருக்கிற அந்த திருவடியை வந்து எடுத்து சொன்னீங்க. அடுத்ததாக ஞான நடனம் போயிட்டீங்க. உயிர்களுக்கு 2 இருக்கு, பிறப்பு 1, வீடு பேரு 2 இருக்கு. அந்த பிறப்பை தருவது ஊட நடனம், ஆனா வீட்டை தருவது ஞான நடனம்ன்றது அந்த 2வது 18வது விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதாவது 19னா அந்த பாடலோட சிறப்பெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. மாயைனா என்ன, கண்மம்னா என்ன, அப்ப எதெல்லாம் சொல்லணும், அதை உதறணும். நாதம் வந்து என்னது உதறிணும். ஆன்மா வந்து அந்த மாய மனத்தை நீக்க செய்யறதுதான் மாயை தனிவுது. அது பாட்டு ஒவ்வொன்னு அழகா தனிவுதை வல்வினைக்கு சுட்டு மனம் சாயாவுக்கு அருள் தான் எடுத்து அப்படி ஒவ்வொன்றுக்கு அழகா ரொம்ப சிறப்பா வரிக்கு வரி விளக்க எடுத்து கொடுத்தீங்க. மனம்னா ஆணவ மனத்தை நீக்கணும். அந்த அந்த மானவ மனத்தை அடக்கி நம்ம என்ன விரிவித்து அதை விட உள்ளுக்குள்ள அடக்கி அந்த 5 அடக்கின்னு அந்த நிலையில இருந்து எடுத்துட்டு போனதான் அருள்நிலை கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, பெருங்கருணை நமக்கு யாரு பெருங்கருணை பெருமான் வந்து அருள் புரிந்தால் அந்த ஆணவ மனத்தெல்லாம் நீக்கி சிவபெருமானோட திருக்கூத்தரமா அனுபவிக்கலாம். அது பக்குவமற்ற ஆன்மாக்கள் கிடைக்காது. ஞான நடனம் வந்து பக்குவமற்ற ஆன்மாக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்றத அழகா எடுத்து திருக்கூத்தை பத்தி இந்த ஞான நடனத்தை பத்தி சிறப்பா கொடுத்தீங்க. அடுத்ததாக ஆனந்த நடனம் சிறப்பு அதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் கூட கொடுத்தீங்க. கல்லா மரத்து கடைப்பட்ட நாயின்றது 28வது வரைக்கும் அது விளக்கம் கொடுத்தீங்க. ஞானம் வந்து அந்த பெறக்கூடிய ஒளி, அந்த ஒளிதான். அந்த ஒளியை நம்ம வந்து தீயணி கை வினைகள் தொடர்ந்து வரக்கூடிய அந்த கையை காணணும். ஊண்டியத்திட மனத்தை மிதித்து இருக்கக்கூடிய அந்த திருவடியை நம்ம காணுவோம். இந்த உண்மையில அந்த தரிசனத்தை இப்படிலாம் நம்ம முறையா நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஞான நடனத்தை பத்தி சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. இந்த கீவாஜாவுடைய கதையை சொன்னீங்க. ஞான நடன விளக்கம் வந்து கீவாஜா ரொம்ப பிறவி ஆறுதலுக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிறப்பா கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆனந்த நடனம் இது வந்து சீவன் முத்தியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த பேராண்டு இடையராது செய்கின்ற அந்த கூத்து வந்து சீவன் முத்தவங்களுக்கு கிடைக்கும்ன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது சீவன் முத்திரை எப்படி இருக்கணும், ஒரு கடல்ல வந்து நடுக்கடல்ல ஒரு சலனம் இல்லாமல் இருப்பது போல இருக்கு. அதான் சும்மா இரு அப்படின்னு சொல்லி இருக்காது. நம்ம சும்மா இருனா ஏதாவது நினைச்சிட்டு, ஏன்னா நம்ம சும்மா இருனா அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம்ம மனசுக்கு கொடுக்குற அத்தனை ஆன்மாவும் அடங்கணும். முதல்ல உள்ளுக்கு இருக்க ஐப்புடம்லாம் அடங்கணும். எந்த விதமான சலனமும் இல்லாம அந்த தியான நிலையில இருக்கிறது தான் நம்ம வந்து சும்மா இரு. அப்ப எந்த சலனம் இல்லாம இருக்கணும். நம்ம மனசு என்னது அங்க இங்க இது பிடுங்காங்க, அப்படி என்ன சத்தம் கேக்குது ஏது எல்லாம் ஒவ்வொரு நிலையில தான் இருப்போம். அதெல்லாம் அடங்கி இருக்கணும் அப்படின்ற அந்த மோன நிலையை அப்பதான் நம்ம அடைய முடியலான்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த மோன நட ஞான வரம்பு அந்த நிலையை நமக்கு போகணும். அதெல்லாம் மாமுடிவர்கள்லாம் அந்த மும்பலத்தையே அறவை நீக்கி யானை என்ற செருக்கெல்லாம் போக்கி அந்த சிவானந்த நிலையை அடைவாங்க. அப்ப அவங்க இந்த கண்டால் முண்டு அருந்து நற்பொருட்டு அந்த சிற்றப்பல காட்டி அவங்க புலனாகும் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கொடுத்து 28வதாக இது யாருக்கு கிடைக்குதுன்னா உமையம்மைக்கான பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த ஆனந்த நடனத்தை. இந்த ஜீவமுத்தலுக்கு இது உடையது, நம்மள போற ஆன்மாக்களுக்கு உண்மையாமைக்கான நமக்கோசரம் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உதாரணமும் எடுத்து கொடுத்தீங்க. அந்த புளிய நாக்கு பார்த்து எனது அது பக்குவப்பட்ட ஆன்மாதான். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கு எப்படி கிடைக்குன்னா புளிய நாவில சுவித்தாதான் இந்த பிடிப்பு நமக்கு தெரியும். அப்படின்னாக்கிலே எச்சு விட்டுலையா அந்த மாதிரி அனுபவத்தால கிடைக்கிறதுதான் எல்லாமே. பக்குவம் இல்லாத நிலையெல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த பெண்கள் 5 வயது கொண்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். ஒவ்வொன்றும் அனுபவ நிலை எப்படி போகணும் அப்படின்றது நல்ல திருக்குறளையும் ஒரு நோக்கான ஒரு திருக்குறளையும் விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்கணுங்க. அந்த திருக்குறளை எடுத்து பக்கத்தை எடுத்து வச்சு எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்து முடிச்சிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இது வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பொறுமையா அழகாக
ஒவ்வொரு வரியா என்ன உதாரணம், என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை கூட நான் கேள்வி பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகா பொறுமையா எல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்து ஆழ்ந்த கருத்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. வாழ்த்து பாடல் யாராவது பாடுங்கம்மா. செல்வி, வான்மீகள் வளாது பெய்யுங்க, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேன்மில்க மேய்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேய்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஜபா ஆறிரு தொடர்ந்தோர் வாழ்க, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கம் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. அப்படி யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லலாம். சிவாயன் விமலா தேவி என்ன சொல்லுங்க. முதல்ல விமலா தேவி அம்மா சொல்லுங்க, அடுத்து முத்துலட்சுமி அம்மா சொல்லலாம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அம்மா திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து திருவடிகளையும் வணங்கிறேங்க ஐயா. இந்த ஓம்ன்றது இறைவனோட பின்னாடி ஒளிவட்டம்னு சொன்னீங்க ஐயா. அகாரம் உகாரம் மகாரம் அதோட சேர்த்து நாதம் விந்து அந்த 5ன்னு சொல்றது எனக்கு இப்போ புதுசா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறையா விஷயம் தெரியாத விஷயமெல்லாம் தெரிஞ்சிட்டுங்க ஐயா. அந்த திருவாச்சி அந்த எதுக்கு அந்த நடராஜர் சுற்றி அது எதுக்கு இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேங்க ஐயா. இப்போ நீங்கள் அதை தெளிவுபடுத்திட்டீங்க ஐயா. அந்த 51 இது திருவாச்சியில இருக்கும். அது பார்த்தாக்கா சான்ஸ்கிரிட் எழுத்து இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கய்யா. தமிழ்லையும் முன்னாடி எல்லாம் 51 எழுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் 216 எழுத்து. இது சான்ஸ்கிரிட் எழுத்து இருக்குதுன்னு சொல்றீங்க ஐயா. அது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்புறங்க ஐயா, நடனம் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். அது நாம் எப்படி நாம் பார்க்குறோமோ அந்த ஒரு பக்குவத்தில் அந்த நடனம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஊன நடனம் சாதாரண லௌகீகத்தில் இருக்கிறவங்க பார்க்கறது, ஞான நடனம் ஜீவன் முக்தர்கள் பார்க்கறது, ஆனந்த நடனம் அது அக்கா ஐயா. அந்த ஒவ்வொரு ஞான நடனத்துக்கும் ஆனந்த நடனத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்க ஐயா. சிவாய நம்ம சொல்லுங்கம்மா. அந்த சமஸ்கிருதத்துல நம்ம 51 எழுத்து இருக்குங்கிறது வாஸ்தவமா. ஆனா தமிழ்ல 51 எழுத்து தான் முதல்ல இருக்காங்கிறத பத்தி எனக்கு அதை பத்தி ஒரு ஐடியா இல்லை. ரெண்டாவது, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றது என்னன்னா, இதாம்மா நம்ம நம்ம போல சகல வகை ஆன்மாக்களுக்கு அவர்கள் 5 தொழில்களையும் செய்கிறார்கள், படைத்தல் செய்யறாங்க. ஆனா மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வகை ஆன்மாவுக்கு அவங்க ஏன்னா பிறவி இல்லைங்கும் போது அடுத்த வேற உயிர்களுக்கு தான் அது படைத்தல் செய்யுமே தவிர அவங்களுக்கு படைத்தல் செய்யாது. உடம்பு அதுக்கு வேண்டியது இல்லை, ஏன்னா பிறவி இல்லை இல்லைங்களா. எனவே அந்த ஞான நடனத்துல படைத்தல் செய்ய மாட்டார் அவருக்கு. அப்ப என்ன ஆயிடும், அவங்களுக்கு வினை முடிஞ்சு போயிடும். ஆமா, பிறவி இல்லைங்கிறதால அவங்களுக்கு அந்த படைத்தல் தொழில அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. எப்பயும் போல மற்ற உயிர்களுக்கு செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்க அந்த பக்குவ நிலை அடைந்த ஆன்மாக்களாகிய அந்த இந்த நிலை ஞான நடனம் பாக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு படைத்தல் தொழில செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதே படைத்தல் அதுக்கு உதாரணம் சித்தர்கள் ரிஷிகள்னு சொல்லலாமாங்க ஐயா. ஆனந்த நடனத்துக்கு போயிருவாங்க. ஆனந்த நடனம் நாம ஞான நடனம் சொல்றோம். ஞான நடனம்ங்கிறது பிறவிகள் 8 போனவங்க, அவங்க ஆனந்த நடனம் 3 நடனத்தையும் பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனந்த நடனங்கய்யா காரைக்கால் அம்மையார் பார்த்தது சொல்ல நினைக்கலாமாங்க ஐயா. ஆனந்த நடனம் அங்க இப்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் எல்லாமே ஆனந்த நடனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரத்தில் நடந்துட்டு இருக்கிறது உண்மையிலே ஆனந்த நடனம். அதனால பேரே ஆனந்த நடராசர்னு பேரு.
ஆனா நம்ம பாக்குறவங்களுக்கு வந்து அது ஆனந்த நடனமான்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஊன நடனமாகத்தான் தெரியும். ஏன்னா நமக்கு அடுத்த பிறவி வரும். அப்ப படைத்தல் தொழில அந்த 5 தொழில்களையும் செய்வார். எனவே நமக்கு வந்து அது ஊன நடனமாக தெரியும். நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா, நல்லது நல்லது. சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. கோயில் பத்தி சொன்னீங்க. அதாவது கோயில் பெரியது, கருவறை வந்து சிறியதா இருக்கணும். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நினைக்கிறதாங்கய்யா, இவ்வளவு பெரிய கோயில் இருக்கும்போது இவர் ஏன் இத்தினோண்டு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, போய் பார்க்கவே முடிய மாட்டேங்குது, ஏன் இப்படி இடிச்சு நெரிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கேன்னு ரொம்ப நாள் யோசனையா இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க இன்னைக்கு சொன்ன விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது இறைவன் நமக்கு எப்படி இருக்கணுங்கிறத வந்து இப்படி இருந்தாதான் நமக்கு என்ன இது கிடைக்குங்கிறத வந்து அவர் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது அது அந்த குகை மாதிரி இருக்கிறதுனால அந்த அவர் தீபம் காமிக்கும் போது அந்த ஒளியில அந்த இறைவனை பார்க்கறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொன்னீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துங்கய்யா. இனிமேல் போகும்போது வந்து பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். ஐயா சொன்னாங்க இதனாலதான் அப்படி இருக்குங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் திருநெல்வேலியில் எங்க நெல்லையப்பர் கோயில் போகும்போதெல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். போகிறதே ரொம்ப வரிசையில் நின்று பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கூட்டு போனா சொல்லுவாங்க, ஏமா இத்தினோண்டு இடத்துல போய் சாமி உட்காந்துக்கிட்டு பார்க்கவே முடியலமாம்பாங்க. ஆனா அதுக்குண்டான அர்த்தம் வந்து என்னங்கிறத வந்து இன்னைக்கு நீங்க நல்லா சொல்லிட்டீங்கய்யா. ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. நல்லா இருந்ததுங்கய்யா. அதுக்கப்புறம் நடனத்தை பத்தி சொன்னீங்கய்யா. ஊன நடனம்ங்கிறது இது வரைக்கும் வந்து அவர் காலை தூக்கி இப்படி ஆடும்போது வந்து அதுக்குண்டான அர்த்தங்கள் என்னன்னு புரியாம இருந்தது. ஆனா அதுக்கு நீங்க ஒவ்வொரு இதுக்கும் அவர் காலை தூக்கி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சொன்னீங்கய்யா. உடுக்கை ஏந்திய திருக்கை வந்து இது, அமைந்த திருக்கை, அந்த இதெல்லாம் சொன்னீங்கய்யா. ரொம்ப அதெல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவாய நமங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப கவனிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா. அதே சொல்லுங்க ஐயா. ரெக்கார்டு நிறுத்த முடியல என்னன்னு தெரியல. அந்த ஈஸ்வரன் லிங்க் யாரா வர முடியும் பேசணுன்ற அன்பு ஈஸ்வரன் லிங்க் நான் போட்டிருக்கேன். அதை வேணா வாங்க எல்லாரும். இப்ப நான் வெளியில வந்துடுறேம்மா. நன்றிம்மா.